அதுக்குன்னு தலையில் உடச்சி பார்த்தாக்கா இறப்பான் என் அப்பான்னு பார்த்தாக்கா இறக்க மாட்டான். என் தலையை உடைக்குன்னு நினைக்கிறவன் அவன் தலை உடைப்பான் என் அப்பா சிவன். சரியா? வர வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். அதுக்கு பொறுப்பு நான் இல்லை. என் அப்பனே பெரிய பருப்பு, நான் சும்மா தான். என் அப்பன் ஒரு மரத்தில் எத்தனை இலைன்னு எனக்கு தெரியாது. அது எண்ணி பார்த்தவன் அவனும் இல்லை. எங்கெங்கேயோ போகிறானுவன் சயின்டிஸ்ட்டு. கடலுக்குள்ளே போகிறதுக்கு எவனா துப்பு இல்லை. விஞ்ஞானி ரீதியாக என்னென்னவோ கம்ப்யூட்டர் படிக்கிறானுங்க. செவ்வாகரத்தில் தண்ணிக்கு தான் போய் பார்க்குறானுங்க. இங்கே இருந்தவனுக்கு ஜுன்னிக்கு தான், அவனுக்கு தண்ணிக்கு தான். அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தேடி சென்றாயடா. ஏன்டா அப்படி ஆறீங்க? என் அம்மா என்னை சிவனுக்கே மௌனா பெற்றாங்க. தாங்க அவங்க பண்ண தப்பு. ராமசாமி உதாரணம் தான். உயிர் கொடுத்தவன் சிவசாமி. சிவனை டைரெக்டாக வந்து என் அம்மாட்ட வந்து படுத்தல. அதுக்கு ஆம்பளையாக நின்னவன் என் அப்பா ராமசாமி. சரியா? ராமசாமிக்குள்ளார போனவன் சிவசாமி. 2 பேர்த்துக்கும் பிறந்தவன் நான். சாமியா 3 பேர்த்துக்கு பிறந்தேன். என் அம்மா தான் என் முதல் சாமி. அதுக்கப்புறம் தான் இந்த சிவனும் தெரியும், இந்த ராமசாமியும் தெரியும். ஃபஸ்ட்டு என் அம்மா ஜெயா. ஓகே. என் அம்மா பெற்று வளர்த்து என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் உதாரணம் இல்லை. உயிர் கொடுத்தது என் அம்மா, ஊட்டி பால் கொடுத்தது என் அம்மா. 2 வருஷம். ஓகே. நான் பால் குடிச்சேனா எனக்கு தெரியாது. 2 வருஷம்